அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். காலையில் எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்க. எங்கள் வீட்டில் அறக்க பறக்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எப்போவும் சாமி கும்பிட்றேன்னா முன்னாடி நாளே எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். பட் எனக்கு சுத்தமாகவே டைம் கிடைக்கல. காலையில் தான் எல்லாமே க்ளீனிங்லாம் முடித்தேன். கரெக்டாக அத்தை வேறு வந்திருந்தாங்க. வரப்போ தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு சுண்டல் நைட்டே ஊற போட்டுட்டேன். அதை காலையில் தாளிச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வெள்ளை சுண்டல் விட கருப்பு சுண்டல் தான் ரொம்ப பிடிக்கும். விநாயகருக்கு பிடிச்சதே கொழுக்கட்டை தான். பட் அதை கூட டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண முடியல. மாவு இருக்குன்னு நினச்சிட்டேன், பட் இல்லை. சரி, நம்ம விநாயகர் தானே, எப்படி கொச்சிக்க மாட்டார்னு தெரியும். அதனால இருக்கிற கனி, பொரி அண்ட் ரெடி பண்ண சுண்டல் எல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு பிரசாதம் படித்ததும் பேலன்ஸ் இருக்க சுண்டல், பொரி எல்லாமே ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துட்டு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்னைக்கு குக்கிங் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. காலையிலேயே சுண்டல் பொரின்னு எல்லாம் சாப்பிட்டனால சிம்பிளாக பச்சை பயிறு ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக என்னென்ன டிஷ் அண்ட் ஸ்வீட் செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.